வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க தயவுசெய்து, ஏன்னா 1 by 1 சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு தமிழ் ஏடிஎம் அப்படின்னு சேனலில் நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஓகே, ஒன்றும் இல்லை 2 வீடியோ கிட்ட போட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு இந்த அறிக்கை யூடபிள்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அறிக்கைக்கான விளக்கத்தை கொடுத்துருந்தாரு. அப்புறம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு தான் சொல்லியிருந்தேன். இதை பேஸ் பண்ணி அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்களாம்ப்பா. அதுக்காக இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தார். நான் நேற்று போட்ட வீடியோவும் பார்த்தேன், இன்றைக்கி போட்ட வீடியோவும் பார்த்தேன். ஸோ அதனால் வந்துட்டு அவர் சொன்னதில் எனக்கு எதுவும் தப்பு இருக்காமல் தோணலை. ஓகே, பேசிக்காக அவர் சொல்கிறது என்னென்னா, கம்ப்ளைண்ட்டை பொறுமையாக கொடுங்க, அவசரப்பட்டு போய் கொடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது நீங்கள் லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, கொடுக்குறதுனால என்ன பையனு, எவ்வளோ நேரம் ஆகும், எத்தனை நாளில் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதுலாம் ஃபஸ்ட்டு என்கொயரி ஒன்று போடுங்க. அது இதுக்குள்ளே முடிஞ்சிடும், இதை தாண்டி இன்னும் கொஞ்ச நாள் போகும் அப்படின்ட்டு கரெக்டாக சொல்ல முடியாது இல்லையா. அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த முடிவு அதனால எடுங்க அப்படின்றது தான் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கும் அவர் மேலே கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு லைவை போட்டு பேசினோடனே ஆள் வந்துட்டு திரும்ப இன்றைக்கி வீடியோ போட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு 20 நிமிஷமாக பேசியிருந்தார். பரவாயில்ல, எனிவேஸ் அவர் வந்துட்டு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுறாராம்மா, என்ஜிஓலாம் வச்சுருக்காராம்மா, கொஞ்சம் மென்டலி வந்துட்டு டிஸ்டர்ப்டாக இருக்கவங்களாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லியிருந்தார். அதை தாண்டி வந்துட்டு அவருக்கே வந்துட்டு இந்த வெள்ளை அந்த ஒரு டாட்டு அந்த நோய் ஒன்று இருக்குது. அது வந்துட்டு அதனால வந்துட்டு ஒரு மன உடைச்சலாக இருந்த அப்போ சமயத்தில் அவரே அவருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு போய் பார்த்து அதனால் வந்துட்டு அது மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கோ லேடிஸ்க்கோ வந்துட்டு வெண்புள்ளி அப்படின்னு ஒரு நோய். ஸோ ஓகே, அதனால அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அது பெரிய நோயாக என்னன்னு எனக்கு இந்த அளவுக்கு தெரியல. பட் ஆனால் பாடியெலாம் வந்துட்டு ஒயிட்டாக வரும். அது வந்துட்டு ஸ்கின்னில் கொஞ்சம் இரலவெண்ட்டாக அவங்க கலர்ஸ் சேஞ்ச் பண்ணும். ஓகேவா, வெள்ளையாக கலர் மாற்றும். எனக்கு இங்கே பெரியமா ஒருத்தவங்களுக்கு இருந்தது. நான் இருந்ததுன்னா அதுக்கு என்ன இதுவெலாம் எனக்கு தெரியாது. நான் அந்தளவுக்கு அதுக்கப்புறம் அதிகமாக ஆளுங்க பார்த்ததில்ல. ஆனால் அவருக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு அதனால் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் இன்டென்ஷன் ரொம்ப கரெக்டு. நான் அவருக்கு ஆக்சுவலாக சொல்லணும்னா எனக்கு ஒரு ஹியூமன் பீயிங்காக அவர் பிடிச்சிருக்கு. இது தாண்டி அவர் அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஓகே, ப்ராப்ளமே கிடையாது. பட் இந்த விஷயத்தில் அவர் சொன்னதோட உடன்பாடு ஓகே, ஏற்றுக்கலாம். ஏன்னா போய் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காதீங்கன்னு சொல்ல, வெயிட் பண்ணி நீங்கள் யாருன்னா ஒரு நல்ல லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றாங்க. கரெக்டு தானே? ஏன் யோசிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதா? யோசிக்கவே கூடாதா? இவர் யோசிங்கன்னு சொன்னால் உடனே அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க போல். அப்புறம் இன்றைக்கி இன்னும் 2 காமெடி சம்பவம்லாம் இருந்தது, நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். சரி ஓகே, இன்னொருத்தர் வந்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி கொஷின் கேட்டிருந்தது இது ஆனால் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி தானே பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கோங்க, ஆப் அப்போ யூடபிள்யூ எப்படி பணத்தை திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. கரெக்டான பாயிண்ட்டு, வேலிடான பாயிண்ட்டு. ஏன்னா நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி பில் இருக்குது. இப்போ கடைசியாக இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற எல்லாருக்குமே நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஜிஎஸ்டி பில் இருக்கும். ஓகேவா, நீங்கள் பின் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஆப்பில் பின் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பின் ஆக்டிவேட்னு இருக்கும். அதுக்கு சைடில் ஒரு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இஓடபிள்யூ பாருங்கள், ஜிஎஸ்டி ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ பிரிண்டபிள் உங்கள் கையிலேயே வந்து பில் இருக்குது. இது எனக்கு எப்படின்னு தெரில. சரி, இஓடபிள்யூ எப்படி கொடுப்பாங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் கம்பெனிக்கு 112 கோடி இருக்குது. ஸோ அதனால் ரிட்டர்ன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ எனக்கு அது தெரில. அது நீங்களே என்ன முடியுமோ எடுத்துக்கங்க. இஓடபிள்யூ போய் விசாரிங்க. ஓகேவா, எனிவேஸ் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே இல்லையோ, யூடபிள்யூவில் போய் விசாரிங்க. அப்போ அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஆனால் தயவு செய்து வந்துட்டு யார்கிட்டையும் சொல்லிட்டு போவீங்க, தனியாக போய் விசாரிங்க. ஓகே, அதுக்கப்புறம் கொடுக்குறதா இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. என்ன கேட்டால் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு யூடபிள்யூ விசாரிங்க. அதுக்கப்புறம் கொடுக்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா ஒரு ஒப்பீனியன் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும், லாயர்கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் லாயர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூடபிள்யூ போய் கேளுங்க. ஆனால் இங்கே ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்குன்றத ஜட்ஜும் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஞாபகம் இருக்கு இல்லையா? 83 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு இவங்க பணம் எதுக்காக வாங்கியிருக்காங்க, அதை வாங்கிட்டு ஏன்னா இது தரேன்னு சொன்னாங்களா? இல்லை, ஆனால் இந்த இது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, தென் வாட்ஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டாங்க ஜட்ஜு. ஸோ அது ஒரு வேலிடான பாயிண்ட். சரி ஓகே, அப்புறம் இது அறிக்கை. இந்த அறிக்கையில் நான் சொல்ல வரது என்னென்னா, யூடபிள்யூ மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸ்மாலாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ரவுண்டு பண்ணி காட்ட முடியுமா தெரில, காட்டுறேன். MyV3 ஸ்பேஸ் ADDS. இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. 2 D வருது. MyV3 ஆட்ஸ்க்கு 1 D தான் வரும். எனக்கு தெரிஞ்சவங்க 1 D தான் வந்தது. அப்புறமா வந்துட்டு இந்த முதலீட்டு தொகை அப்படின்னு இருக்குல்ல, 7வது லைனில் முதலீட்டு தொகைன்னு இருக்கா, அந்த தொகைக்கு பக்கத்தில் 2வது தொகை ஒன்று இருக்குது பாருங்கள். இதை படிக்கும் போது கூட வந்துட்டு தெளிவாக படிக்கல. ஒரு புள்ளி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, அடுத்த வாக்கியமாக வந்திருக்கும். பட் இல்லை. ஸோ
இந்த 2 மிஸ்டேக் இருக்குது. செகண்ட் லைன்லேயும் வந்துட்டு, அதாவது செகண்ட் பேராகிராஃப்லேயும் வந்து ஃபஸ்ட் லைனில் இந்த மிஸ்டேக் இருக்குது. ஸோ இதை திருத்தம் பண்ணுறேங்க. நன்றி. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோவுக்கு கீழே கம்பல்சரியாக 2 கமெண்ட்டில் ஒரு கமெண்ட்டை மட்டும்தான் நீங்கள் போடணும். அது என்ன 2 கமெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்பர் 1, எனக்கு கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்குது, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, வெயிட் பண்ண போகிறேன். ஓகே, இது 1. நம்பர் 2, எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், EOWக்கு போகிறேன். இது 2. இந்த 2 தாண்டி வேறு எந்த கமெண்ட் வந்தாலும் ரிமூவ் செய்யப்படும். ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு கவுண்ட் என்னன்னு தெரிஞ்சாகணும், வெயிட் பண்ணுறவங்க எத்தனை பேர்னு தெரிஞ்சாகணும், யார் கொடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சாகணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபேக் ஐடி மூலயமாலாம் நிறைய பேர் வருவாங்க, அவங்களாம் ஐடியாலேன்னு நல்லா தெரியும். ஸோ அவங்களாம் தேவையில்லாமல் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் மெம்பராக இல்லையான்றதுலாம் வந்துட்டு EOW பார்த்துப்பாங்க, ஏறுதா இல்லையான்னு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தெரிஞ்சிடும். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு கவுண்ட் தெரிஞ்சாகணும். அதனால் கொடுக்குறதா இருந்தால் நான் பண்ண தான் போகிறேன்ட்டு பகிரங்கமாக சொல்லிட்டு போய் பண்ணு, அந்தளவுக்கு தைரியம் இருக்கட்டும். ஓகே, இங்கே கமெண்ட்டில் போடுங்க, பக்கத்தில் அக்கத்தில் அங்கெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஓகேவா? ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை யாரும் இங்கே கன்வின்ஸ்லாம் பண்ணவே மாட்டாங்க, தாராளமாக போயிடு, எங்கே போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஓகே, சரி, ஓகே மக்களே, நன்றி, போயிட்டு வரேன்.